பிரைஸ் தி லார்ட். பிஎஸ்ஐடிஎஃப் மினிஸ்ட்ரி சார்பாக தேவன் உங்களோடு பேசும் வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28ஆம் வார்த்தையிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வேத வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உண்டான சொல்லுகிற ஒரு அழைப்பாக விடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வருத்தம், கஷ்டம், கண்ணீர், கவலை, நிந்தைகள், போராட்டங்களை சுமந்து இன்றைய நாட்களில் அநேக மனிதர்கள் அதை சுமக்க முடியாத பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே அவர்களுக்கு அந்த பாரம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் பட்சத்திலேயும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை தேடி அங்கும் இங்கும் அலைகிற அநேக ஜனங்கள் இன்றைய நாட்களில் உண்டு, மக்கள் உண்டு. இந்த அநேக மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு அழைப்பாக விடுக்கிறார். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், இந்த ஜாதி அந்த ஜாதி என்று இல்லாமல் எல்லாருக்குமாக ஒரு அழைப்பாக வருத்தத்தை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையிலே சுமந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வேத வார்த்தையின் நாம் பார்க்கும்போது இன்றைக்கு வருத்தம், கஷ்டம், கண்ணீர் இது மத்தியிலே ஒரு தீர்வு தெரியாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தீர்வு எங்கே கிடைக்கும்? அந்த வருத்தத்திலே, அந்த கஷ்டத்திலே, வேதனையிலே இருந்து நம்மை விடுதலை செய்யக்கூடியவர்கள் யார்? அதுக்கு உண்டான ஒரு காரியங்கள் எங்கே கிடைக்கும் என்று இன்றைக்கு அநேக காரியங்களை பின்பற்றி அநேக கடவுள்கள், அநேக குருமார்கள், அநேக சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொல்லி எல்லோரையும் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கூட வருத்தங்கள், கஷ்டங்கள், கண்ணீர் இருக்குமானால் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவரிடத்திற்கு அவர் உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் தேடி அவரை நோக்கி வரும்போது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே அந்த அவருடைய சத்தத்தைக்கு செவி சாய்த்து அவரை ஏற்றுக்கொள்கின்றனர் தங்களுடைய வாழ்க்கையிலே. அப்படியாக வேத புத்தகத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வியாதியிலே 12 வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கிறோம், ஒரு பெண்ணை. அவர்களுக்கு 12 வருடமாக சரீரத்திலே உதிரப்போக்கு என்ற வியாதி இருக்கிறது. அந்த 12 வருஷமாக அந்த உதிரப்போக்கு வியாதியினாலே அவர்கள் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக வைத்தியர்களை போய் சந்திக்கிறார்கள். அநேக மருந்து, மாத்திரைகள், வைத்தியங்கள் செய்து கொண்டார்கள். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு சுகம் என்பது இல்லை. ஆகையால் இயேசுவை குறித்து அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக கேள்விப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவர் சுகம் கொடுக்கக்கூடியவர், வேதனையை நீக்கக்கூடியவர், வருத்தங்கள், கண்ணீர் எல்லாம் இயேசுவிடத்திலே மாறும் என்கிற செய்தியை என்ற காரியங்களை யாரோ ஒருவர் அந்த பெண்ணுக்கு சொல்லி அவர் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவள் அப்படியே இல்லாமல் அந்த இயேசு என்கிற அந்த கடவுளை தேடி நான் போவேன், இனிமே நான் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வைத்தியங்கள், நான் பார்க்கிற வைத்தியங்களோ இல்லை நான் சாப்பிடுகிற மெடிசன்ஸ், மருந்துகளோ மாத்திரைகளோ எதுவுமே சுகமளிக்காது, அதை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற அந்த பட்சத்திலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இயேசுவை தேடி அந்த பெண் போகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமம் மார்க் 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த வழியாக அந்த கிராமத்தின் வழியாக போகும்போது அங்கே அந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த 12 வருஷம் வியாதி உள்ள அந்த ஸ்திரீ இயேசுவை சந்திக்கும்படியாக நான் போகிறேன் அப்படின்னு
புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 27வது வார்த்தை, 26, 27 வார்த்தையை நாம் பார்ப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தாயிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று இந்த வேத வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. 12 வருஷமாக கஷ்டப்பட்ட அந்த பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொடுவேன் என்றால் எனக்கு சுகம் கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அவள் புறப்பட்டு வந்து இயேசுவை சந்திக்க வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்திலே வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கு? 27வது வார்த்தையிலே, அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் நான் தொடுவேன் என்று சொல்லி வந்தாள். அதற்கு முன்பதாக உள்ள வார்த்தை 26ஆம் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். தன் ஆஸ்திகளையெல்லாம் விற்று போட்டால் அந்த வியாதி நிமித்தமாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வைத்தியர்களை போய் பார்த்திருக்கிறாள், அநேக வைத்தியம் செய்திருக்கிறாள், ஆனாலும் கொஞ்சம் சற்றாயிலும் குணமாகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கூட ஒரு குணமாகுதலை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கும் கூட அநேக மாதங்களாக, அநேக வருடங்களாக, அநேக நாட்களாக மருத்துவமனைகளிலேயும் வைத்தியர்களிலேயும் இருந்து மருத்துவமனைகளில் அட்மிட் ஆகி இன்றைக்கி அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்து, நான் இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்குமா, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த வியாதியின் வருத்தத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு இன்னும் எத்தனை நாட்கள் நான் மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும், இந்த மருத்துவம் எத்தனை நாட்களாக, எத்தனை மாதங்களாக இந்த மருத்துவத்துக்காக நான் எவ்வளவு பணத்தை செலவு பண்ண வேண்டும் என்று இன்றைக்கி அநேக வருத்தப்பட்டு அநேக ஜனங்கள் மருத்துவமனைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகள், உங்களுக்கும் இப்படிப்பட்ட வருத்தங்கள் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரே அந்த வருத்தத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய, உங்களை ரட்சிக்கக்கூடிய, உங்களை காப்பாற்றி மீட்டக்கூடிய ஒரு தெய்வம் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் உங்களை அழைக்கிறார். இந்த வேளையிலே மத்தேயு 11:28 நான் வாசித்த வேத வார்த்தையின்படி நாம் பார்ப்போமானால், வருத்தப்பட்டு பாரம் சுமத்து கொண்டிருக்கிற சகல ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் என்னை நோக்கி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ரெஸ்ட்டு, பீஸ், நான் உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு இன்று பேசுகிறார். உங்களுக்கு அந்த வருத்தங்கள், கஷ்டங்கள் இருக்குமானால் அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், அவரிடத்திலே நீங்கள் வாருங்கள், விசுவாசத்தோடு வாருங்கள், அவரை தேடி வாருங்கள், அவருக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களுடைய வருத்தம், கஷ்டம், கண்ணீர் எல்லாவற்றையும் நீக்கி பூரண விடுதலையையும் சுகத்தையும் சமாதானத்தையும் அளிக்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். God bless you.